இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா விளையாடினா அவ தான் ஜெயிப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். அதான் இவளை கிரவுண்டுக்குள்ள வரவிடாம அவ தோக்கடிக்க பிளான் பண்றா. அந்த கார்த்திகை விட்டு வச்சதுதான் தப்பு. இப்பவே போய் அவன் கை கால உடைச்சு போடுறேன். சீனு, அவசரப்படாத. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அது தனாவை தான் பாதிக்கும். எனக்கே பயமா இருக்கு மாயா. சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவனால ஏன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கே குறையுது. நல்ல விளையாட முடியுமான்னு தெரியல. தனா, அத பத்தி எல்லாம் நீ பயப்படாத. நீ கண்டிப்பா நல்லா விளையாடுவ. மேட்ச் நடக்கிறப்போ நாங்களும் உன் கூட வருவோம். அந்த புவனேஸ்வரி கார்த்திகை வச்சு என்ன பிளான் பண்ணாலும் அதை நடக்க விட மாட்டோம். இல்ல மாயா, நீங்க ஈரோட்ல ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு பெரிய ஆர்டருக்காக போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நீங்க முதல்ல அதை பாருங்க, அதான் முக்கியம். போயிட்டு வாங்க. தனா, உன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மாயா, அந்த வேலையை நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தனா போட்டியில ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம தனா கூட போவோம். அப்பதான் அந்த கார்த்திக்கு பயம் இருக்கும். அவன் தப்பா எதுவும் பண்றதுக்கு யோசிப்பான். இல்ல சீனு, அவனை குறைச்சு நினைக்க கூடாது. இந்த கோச்சிங் வேலைக்கு அவன் வந்ததே தனாவை விளையாட விடாம தடுக்கதான். கண்டிப்பா நாம நினைக்க முடியாத அளவுக்கு அவன் ஏதாவது பிளான் பண்ணிருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது மாயா. அவனை வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் ஸ்பான்சர் கேட்க மாட்டாரு. நானும் வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். நீ கவலைப்படாத தானா, நானும் உன் கூட வரேன். அவனா நானான்னு பாத்துடலாம். நீ எதுக்கும் பயப்படாத. கதிர், நீ கோவப்படாத. அவன் உன்னை டென்ஷன் ஆக்குறதுக்கு தான் பாப்பான். ஆல்ரெடி அங்க பிரச்சனையாக்கி உன்னை வெளியே அனுப்புனானே. இங்க உனக்கு ஏஜென்சி வேலையெல்லாம் இருக்கும். அதை விட்டுட்டு நீ எப்படி வருவ? நான் டெலிவரி பண்ற கணேசனை பார்த்து சொல்லிட்டு வரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம். தனா, நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கோம். தனா, கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிப்ப. நீ தைரியமா இரு. நாங்க வரோம் கதிர். நாங்க வரோம்.